முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு இடத்துல நிலைச்சிருக்கும் போது தான் கர்த்தருக்குள்ளே நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். நிலைச்சி இருக்காமல் நமக்குள்ள வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. நிலைத்திருக்கும் போது தான் நம்ம கர்த்தருக்குள்ளே எவ்வளவு வளர்ந்துருக்கோம், கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்குறோங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம நிதானிக்க வேண்டியது, நம்ம வார்த்தையில் நிலைச்சிருக்கிறோமா, கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கிறோமா, நம்ம முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ணி நிலைச்சிருக்கிறோமாங்கிறதையும் நாம் நிதானித்து பார்க்கணும். நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிதானித்து கூடிய வரைக்கும் அவருடைய சத்திய வார்த்தையில் நிலைத்திருந்தால் கர்த்தருக்குள்ளே வளருவோம். கர்த்தருக்குள்ளே வளர்ந்தால் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இதை நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் விட்டு விடாதிருப்போம். ஒரு மேன்மையான, சமாதானமான, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் லைஃப்பில் நாம் பார்ப்போம். கர்த்தர் அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்காங்க. இன்றைய தினத்திலும் இந்த வார்த்தையை அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க.